தமிழ் பிலிமிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் 2018ஆம் ஆண்டு வெளியான தீபூல் என்ற தாய்லாந்து சர்வைவல் த்ரில்லர் திரைப்படத்தை பார்க்கப் போகிறோம். படத்தின் தொடக்கத்தில் வறண்ட நீச்சல் குளத்தில் தே என்ற நபர் எழுந்திருக்கிறான். உடல் முழுவதும் பல காயங்கள் உள்ளன. அவன் தனது உள்ளங்கையை பார்க்கிறான். பிறகு முதலை தனது காலில் கடித்துக் கொண்டிருப்பதை தே கண்டான். முதலை அவனை இழுத்துச் செல்லும் போது அவன் விலங்கை தனது காலால் உதைக்கிறான். மேலும் அதன் தலையை பக்கெட் மூலம் பலமுறை அடிக்கிறான். குளத்திற்கு வெளியே சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த நாய் ஒன்று நிலைமையை பார்த்து குறைக்கிறது. முதலை அவனை விட்டு போய்விடுகிறது. அவன் வெளியேறுவதற்கு படிக்கட்டுகள் இல்லாத ஆழமான குளத்தில் சிக்கிக் கொண்டான். 6 நாட்களுக்கு முன்பு அதே குளம் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அவன் குளத்தில் படப்பிடிப்பிற்கு உதவி செய்கிறான். ஜோக்கர் போல் உடையணிந்த மாடல் போஸ் கொடுக்கும் இடத்தில் சோபா தண்ணீரில் போடப்படுகிறது. அவரது காதலி கோய் அவர்களின் நாயுடன் படப்பிடிப்புக்கு வருகிறார். அவனுக்கு சர்க்கரை நோய் இருப்பதால் இன்சுலின் ஊசி போடுகிறான். கோயி அங்கு வருகிறார். பின்னர் படப்பிடிப்பு முடிந்ததும் படக்குழுவினர் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஒவ்வொருவராக வெளியேறினர். மறுநாள் காலை இந்த குளத்தை மூடுவதற்கு தே வந்தான். அவருக்கு பிறகு இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். தேவின் நண்பன் அவனை சந்திக்க வந்தான். அவன் ஒரு நீண்ட விடுமுறையில் சுற்றுப்பயணத்திற்கு செல்வதாக சொல்கிறான். வெளியே செல்லும் போது குளத்தின் லீவரை கீழே இறக்கி தண்ணீரை வெளியேற செய்கிறான். பின்னர் அருகில் உள்ள ஒரு கம்பத்தில் நாயை சங்கிலியால் கட்டுகிறான். அவன் கிளம்பும் முன் தே அவரிடம் பீட்சாவை ஆர்டர் செய்யும்படி கேட்கிறான். அவர் ஒப்புக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அதே நேரத்தில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குளத்தை விட்டு வெளியேறுமாறு தே கேட்கிறான். குளத்தில் நீர்மட்டம் குறைவதை கவனிக்காமல் மிதக்கும் படுக்கையில் தேய் தவறுதலாக தூங்கிவிடுகிறான். சிறிது நேரத்தில் நாய் குரைக்கும் சத்தம் கேட்டு எழுந்தான். அவன் இறுதியாக நீர்மட்டத்தை கவனித்து குளத்திலிருந்து வெளியேற கரையை நோக்கி நீந்துகிறான். தேய் குளத்தின் மீது ஏற முயற்சிக்கிறான். ஆனால் தோல்வியடைந்தான். அந்த முயற்சியில் அவனது நகங்களும் உடைந்தன. பின்னர் அவன் ஏறுவதற்கு ஒரு மிதக்கும் படுக்கையை கொண்டு வருகிறான். ஆனால் அது தோல்வியடைகிறது. உதவிக்காக அவன் கத்துகிறான். ஆனால் யாரும் சுற்றி இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. தேயின் செல்போன் நீச்சல் குளத்தின் விளிம்பில் உள்ளது. திடீரென்று அழைப்பு வந்து விளிம்பை நோக்கி நகர்கிறது. அது விழும் வரை காத்திருந்து பிடிக்க தயாராகிறான். ஆனால் பின்னர் நாய் குளத்தில் விளிம்பில் விழுந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் மறுபுறம் நீந்தி மிதவையை பயன்படுத்தி நாய் மேல் நோக்கிச் செல்ல உதவுகிறான். தேய் போனை பிடிக்கும் முன் அது சார்ஜிங் வயருடன் தொங்குகிறது. அவன் அதை எடுக்க குதிக்கிறான். ஆனால் போன் தண்ணீரில் விழுந்து வேலை செய்யவில்லை. தே பின்னர் வடிகால் சுழற்சியை தனது துணியால் மூடி மேலும் நீர் வடிவதை நிறுத்த நினைக்கிறான். அதை செய்ய அவன் தண்ணீருக்குள் செல்லும் போது ஒரு டெலிவரி பாய் அவருக்கு பீட்சாவை டெலிவரி செய்ய வருகிறான். அவர் சுற்றி பார்க்கிறான். ஆனால் யாரும் இல்லை. டெலிவரி பாய் பின்னர் தேயின் நண்பரை அழைத்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பீட்சாவை அங்கேயே வைத்துவிட்டு அந்த நபரிடம் போகச் செல்கிறான். இதற்கிடையில் தேயின் பெல் துவாரங்களில் சிக்கிக் கொள்கிறது. அவன் தண்ணீரிலிருந்து வெளியே வருவதற்கு முன் டெலிவரி பாய் கிளம்பி விடுகிறான். சீக்கிரம் யாராவது தன்னை தேடி வருவார்கள் என்று நம்புகிறான். அதை பற்றி அதிகம் யோசிக்காமல் மீண்டும் தூங்கிவிடுகிறான். சிறிது நேரம் கழித்து அவருடைய காதலி குளத்திற்கு வந்தாள். நீரின் அளவை கவனிக்கவில்லை. அவள் குளத்தில் குதிக்க தயாரானாள். தே எழுந்து அவளை நிறுத்தச் சொன்னதும் மேடையில் இருந்து தவறி தலையில் அடிபட்டு குளத்தில் விழுந்தாள். தே அவளை வெளியே கொண்டு வரும்போது அவன் மயக்கத்தில் இருக்கிறாள். அவன் அவளை மிதவையில் வைத்து
அவள் தலையில் இரத்தப்போக்கை நிறுத்த ஒரு துணியை பயன்படுத்துகிறான். இப்போது இரவு நேரமாகிவிட்டது. நீர்மட்டம் மிகவும் குறைந்துவிட்டது. அவர்களுக்கு உதவிக்கு இதுவரை யாரும் முன்வரவில்லை. தே கோயின் காயங்களை பரிசோதிக்க முயல்கிறான். அவன் கோயின் தலையை தொடும்போது அவனது கையில் இரத்தம் இருப்பதை காண்கிறான். அப்போது நாய் சத்தமாக குரைக்க ஆரம்பித்தது. பராமரிப்பு அறையிலிருந்து ஒரு முதலை ஊர்ந்து வந்து நாயை நோக்கி நகர்கிறது. தேயும் முதலையை கவனித்து தனது நாயை அமைதியாக இருக்கும்படி கேட்கிறான். முதலை நாயை அடையும் முன் அது தடுமாறி குளத்தில் விழுகிறது. இப்போது ஒரு முதலை மற்றும் காயமடைந்த காதலியுடன் குளத்தில் தே மாட்டிக்கொண்டான். இரவு கடந்து காலையில் குளம் முழுவதுமாக வறண்டு கிடக்கிறது. கோயிக்கு இன்னும் சுயநினைவு வரவில்லை. குளத்தின் மறுபுறத்தில் வாயை திறந்து கொண்டு முதலை தூங்குகிறது. தே திடீரென்று கோயின் பாக்கெட்டில் கர்ப்ப பரிசோதனை இருப்பதை கவனித்து அவள் கர்ப்பமாக இருப்பதை கண்டறிந்தான். அவன் அவளது காயத்தை பரிசோதித்தான் மற்றும் இன்னும் இரத்தப்போக்கு இருப்பதை கண்டான். தூங்கிக் கொண்டிருந்த முதலையின் அருகில் சென்றான். அதன் வாய்க்குள் ஒரு டேப் ரோல் இருந்தது. புறப்படுவதற்கு முன் அவனுடைய நண்பன் டேப் ரோலை அவனிடம் எறிந்தான். டேப் அந்த டேப்பை முதலையின் வாயிலிருந்து எடுக்க முயல்கிறான். இதன் போது முதலை விழித்துக் கொள்கிறது. முதலை அவரை பார்த்து உருமுகிறது. டேப் அவசரமாக கோயை அடைந்து டேப் மற்றும் கயிற்றின் உதவியால் கோயிக்கு கட்டு போடுகிறான். அவர்கள் குடிப்பதற்காக ஒரு வாளி நிறைய குளத்தில் தண்ணீர் சேகரித்து வைத்திருந்தார். தே பின்னர் குளத்தின் துவாரத்தை திறந்து ஒரு சுரங்கப்பாதை வழியாக வெளியில் ஊர்ந்து செல்ல திட்டமிட்டுள்ளான். அவன் வெண்ட் கவரை திறந்து கோயை பார்க்க திரும்பிச் செல்கிறான். அவன் திரும்பி வருவதற்குள் முதலை குழாய்க்குள் ஊர்ந்து செல்கிறது. அவன் நீண்ட நேரம் அது திரும்பும் வரை காத்திருக்கிறான். ஆனால் அது வராதபோது அவன் ரிஸ்க் எடுத்து தானே குழாய்க்குள் நுழைகிறான். பின்னர் அவர் சுரங்கப்பாதை வழியாக ஊர்ந்து வெளியில் இருந்து பூட்டப்பட்ட வெளியேறும் இடத்தை கண்டான். அப்போதே முதலை மீண்டும் குளத்திற்கு வந்து கோயை நோக்கி ஊர்ந்து சென்றது. அவர் விரைந்து சென்று அந்த உயிரினத்தை அதன் வால் பிடித்து இழுக்கிறான். முதலை அவரை திருப்பித் தாக்கவில்லை. கோயி இறுதியாக சுயநினைவை அடைந்து காதலனை அழைக்கிறாள். இப்போது இரவு நேரம். போட்டோ ஷூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட சோபாவில் கோயி ஓய்வெடுக்கிறார். நாய் வெளியில் பீட்சா சாப்பிடுவதை அவன் கவனிக்கிறான். நாய் அவனுக்காக பீட்சா பெட்டியை குளத்திற்குள் வீசுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக தேயும் கோயும் சாப்பிடுகிறார்கள். 4வது நாளில் அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அவன் மயக்கமடைந்து நாள் முழுவதும் சுயநினைவின்றி இருக்கிறான். அவன் இரவில் எழுந்து கோயி அவரை பார்க்கிறாள். முதலை அவளுக்கு தொந்தரவு கொடுத்ததா என்று அவன் அவளிடம் கேட்கிறான். பகலில் முட்டையிடும் ஒரு பெண் முதலை என்று கோய் பதிலளித்தாள். மழை பெய்யத் தொடங்குகிறது. மேலும் தண்ணீரை சேகரிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. மறுநாள் காலையில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது முதலை அவனை தாக்க நகர்கிறது. முதலை அவரை தாக்கும் முன் அது குழாய்க்குள் விழுகிறது. தே உயிரினத்தை உள்ளே தள்ளி குழாயில் மூடுகிறான். பின்னர் இருவரும் காய்ந்த புல் துண்டுகள் மற்றும் கண்ணாடிகளை வைத்து நெருப்பை மூட்ட முயற்சிக்கின்றனர். அவர்கள் முதலை முட்டைகளை வேக வைத்து சாப்பிடுகிறார்கள். இரவில் இருவரும் சோபாவை ஏற்றிவிட்டு தப்பிக்கும் முயற்சியில் அதன் மேல் ஏறுகிறார்கள். ஆனால் அவர்களால் உச்சியை அடைய முடியவில்லை. அவர்கள் ஒன்றாக அமர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசுகிறார்கள். அடுத்த நாள் அவர்கள் துவாரத்தை திறக்கிறார்கள் மற்றும் முதலை மீண்டும் குளத்திற்கு திரும்புகிறது. முதலை அதன் முட்டைகளை நோக்கிச் செல்லும் போது கோய் விரைவாக உள்ளே நுழைந்து விடுகிறார். அருகிலுள்ள ஒரு மேசையில் வைக்கப்பட்டிருந்த இன்சுலின் ஊசியை வெண்ட் வழியாக பார்க்கிறார்கள். தே கம்பியை பயன்படுத்தி ஊசியை அவர்களுக்கு அருகில் பெற முயற்சிக்கிறான். மாறாக அது விழுந்து துண்டுகளாக உடைகிறது. வெளியேற வழியில்லாமல்
அவர்கள் நம்பிக்கையிழந்து அழுகிறார்கள். தே அதன்பின் தரையில் பெட்டியை இருப்பதை கவனிக்கிறான். பெட்டிக்குள் இன்சுலின் ஊசியை பார்க்கிறான். கடைசியாக அவன் நண்பன் அங்கு சென்றபோது இன்சுலின் ஊசி சுரங்கப்பாதையின் கீழ் விழுந்தது. மருந்தை செலுத்திக் கொள்கிறான். பின்னர் இருவரும் ஒரு பாராசூட் குளத்தின் மேல் பறப்பதை கவனிக்கிறார்கள். தே கோயிடம் பீப்பாயை பயன்படுத்தி சுரங்கப்பாதையின் நுழைவாயிலை மூடுமாறு கேட்டுக்கொள்கிறான் மற்றும் உதவிக்கு அழைக்க வெளியே செல்கிறான். அவன் குளத்திற்கு திரும்பும்போது பாராசூட் குழந்தையின் பொம்மை என்பதை காண்கிறான். யாராவது கேட்பார்கள் என்று நம்பி உதவிக்காக கத்துகிறான். அப்போது பலத்த சூறைக்காற்று வீசியதால் குளத்தின் உள்ளே இரும்பு கம்பி ஒன்று விழுந்தது. தே அதை பயன்படுத்தி ஏற முயல்கிறான். கம்பி அவரது எடையை தாங்கும் போது மகிழ்ச்சி அடைகிறான். அவரது உள்ளங்கைகள் வலித்தது. ஆனால் அவன் ஏறுவதை நிறுத்தவில்லை. அவன் உச்சியை அடையும் போது கம்பி அறுந்து மீண்டும் குளத்தினுள் விழுந்தான். அவன் காயமடைந்து சுயநினைவின்றி இருந்தான். அவன் 6வது நாளில் எழுந்திருந்து காயம்பட்ட உள்ளங்கையை பார்க்கிறான். படத்தின் முதல் காட்சியைப் போலவே முதலை தே கால்களை இழுக்கிறது. தன்னை விடுவித்துக் கொண்டான். இரவில் மழை பெய்யத் தொடங்குகிறது. முதலை சுரங்கப்பாதையின் நுழைவாயிலை இருந்தது. கோய் இருக்கும் இடத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவள் அவரை திரும்ப அழைக்க ஒலி எழுப்புகிறாள். அவன் அதை கேட்டுவிட்டு மீண்டும் சுரங்கப்பாதைக்குள் செல்ல முதலையை அங்கிருந்து விரட்டுகிறான். சுரங்கப்பாதையின் உள்ளே சென்றான். இந்த நேரத்தில் அவன் சுரங்கப்பாதையின் மறுமுனைக்கு செல்ல முடிவு செய்து அங்கு ஒரு துவாரத்தை காண்கிறான். எப்படியோ சமாளித்து அதை உடைத்து மகிழ்ச்சியுடன் வெளியே செல்கிறான். அங்கு 2 நீச்சல் குளங்கள் இருப்பது தெரிந்தது. 2வது நீச்சல் குளத்துக்கு அவன் நுழைந்தான். இது முதலில் இருந்ததைப் போலவே ஆழமானது. மேலும் வெளியேற வழி இல்லை. இப்போது 7வது நாளாகிவிட்டது. 2 பேர் பாராசூட் பொம்மையை தேடி குளத்திற்கு வருகிறார்கள். ஆனால் தே மற்றும் கோய் இருவரும் கண்ணுக்கு புலப்படவில்லை. அவர்கள் ஒரு ஏணி வழியாக குளத்துக்குள் நுழைந்து தங்களுடைய பொம்மையை எடுத்துக்கொண்டனர். முதலை சோபாவின் அடியில் மறைந்திருப்பதால் அவர்கள் அதை பார்க்கவில்லை. தே மற்ற குளத்திலிருந்து அவர்களின் குரலை கேட்கிறான். உதவிக்காக அவர்களை அழைக்கிறான். அவன் தனது முந்தைய குளத்தை அடைவதற்குள் அவர்கள் வெளியேறினர். ஆனால் ஏணி அங்கேதான் இருந்தது. அவன் ஏணியை நோக்கி நடந்தபோது மீண்டும் மழை பெய்யத் தொடங்குகிறது. ஆனால் அவன் அதை அடைவதற்கு முன்பே தேயே முதலை தாக்கப்பட்டான். பின் முதலையை கட்டையால் குத்திவிட்டு அவன் மீண்டும் ஏணியை நோக்கிச் செல்கிறான். ஆனால் ஏணியுடன் இணைக்கப்பட்டிருந்த பீப்பாய் ஏணியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு உருண்டு விடுகிறது. கோய் இருக்கும் இடம் கிட்டத்தட்ட முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அவள் இறந்துவிட்டாள் என்று அவன் நினைக்கிறான். முதலை தேயை கொல்லப் போகிறது. ஆனால் கோய் திடீரென்று தண்ணீரிலிருந்து வெளியே வந்து விசில் அடிக்கத் தொடங்குகிறாள். கோயி உயிருடன் இருப்பதை உணர்ந்ததும் தொடர்ந்து செல்ல அவருக்கு அதிக உத்வேகத்தை தருகிறது. மேலும் அவன் சரியான நேரத்தில் முதலையிலிருந்து தப்பிக்கிறான். அப்போதுதான் கோயின் விசில் நாயை கவர்கிறது. அதே விசில் நாயை பயிற்றுவிக்க பயன்படுத்தப்பட்டது. நாய் குதிக்க வேண்டாம் என்று தே எச்சரிக்கிறான். ஆனால் நாய் குதிக்கிறது. இப்போது நாய் அதன் சங்கிலியால் குளத்தில் தொங்கிக் கொண்டு இறந்து விடுகிறது. அவன் திடீரென்று தனது அமைதியை இழந்து கோபத்தில் தடியால் முதலையை குத்திக் கொன்றான். பின்னர் இறந்த நாய் மற்றும் சங்கிலியின் உதவியுடன் குளத்திலிருந்து வெளியே வருகிறான். 7 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு அவன் இறுதியாக குளத்திற்கு வெளியே இருக்கிறான். அவன் கோய் இருக்கும் சுரங்கப்பாதைக்கு விரைவாக விரைந்தான். அது முற்றிலும் தண்ணீரால் நிரம்பியிருப்பதை பார்க்கிறான். அருகில் ஒரு பெரிய குழாயை கண்டுபிடித்து சுரங்கப்பாதையை திறக்க முயற்சிக்கிறான். ஆனால் அது திறக்கும் போது அவன் தனது சமநிலையை இழந்து கிட்டத்தட்ட அதே குளத்தில் விழுகிறான். அதிர்ஷ்டவசமாக அவன் குளத்தின் கரையை பிடித்துக் கொண்டு வெளியே வந்தான்.
பின்னர் அவன் விரைவாக உள்ளே நுழைந்து மயக்கமடைந்த கோயியை வெளியே கொண்டு வருகிறான். முதலில் அவர் கோயி இறந்துவிட்டதாக உணர்கிறார். ஆனால் சிபிஆர் மற்றும் அதிக முயற்சிக்குப் பிறகு கடைசியாக அவளை காப்பாற்றுகிறான். இறுதியாக இருவரும் கட்டிப்பிடித்தபடி படம் முடிகிறது.